எபிசோடோட ஸ்டார்டிங்ல அரிசு வெளியே சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு உசாங்கி வர அவகிட்ட அந்த லேடியின் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவான். உசாகி இது எதுவுமே நம்மளோட தப்பு இல்ல, அவங்களையும் இந்த கேமை ஃபோர்ஸ் பண்ணி தான் விளையாட வச்சிருக்காங்க. நம்மளை காப்பாத்திக்க நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அப்படி நம்ம உயிரை காப்பாத்திக்க எதுவும் பண்ணாம இருந்தா நம்மள ஒரு நாள் இறந்து தான் போயிடுவோம்னு சொல்லி அங்க இருந்து போயிடுவா. இன்னொரு பக்கம் சிஷியாவை காட்டுறாங்க. அவன் இறந்து போன ஒரு டேகர் கிட்ட இருந்து பேப்பரை எடுக்கிறான். அதுல பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு விதமான டிராயிங் வரைஞ்சிருக்கிறதையும் பாக்குறான். அப்போ லேடியை காட்டுறாங்க. அவங்களோட வீசா நாள் இன்னியோட முடிய போகுதுன்னு வருத்தப்பட்டு இருப்பா. அப்ப அவளோட பழைய வாழ்க்கைய பத்தி நினைச்சு பாக்குறா. இந்த கம்பெனிக்குள்ள வரதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்ன்றதுக்காக என் பாஸ் கூட எல்லாம் நான் ஒன்னா இருந்திருக்கேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது இந்த இடத்துல மாட்டி சாகத்துக்காகவா? முடியவே முடியாது. இங்க இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இவன் இந்த மாதிரி தனியா பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கர்ப்பியும் அரிசும் வந்துருவாங்க. கர்ப்பி நடந்த விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிப்பான். இந்த வாக்கி டாக்கில பீச்ன்ற ஒரு இடத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு போனா நமக்கு ஒரு வேலை பதில் கிடைக்கலாம். இல்லனா காணாம போன மக்கள் கூட அங்க இருக்கலாம். அப்போ லேடி சோட்டாவோட காலை எப்படி வச்சுக்கிட்டு அவனால எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லாம எங்களோட வீசா நாள் இன்னியோட முடிய போகுதுன்னு சொல்லுவா. கர்ப்பி நீங்க நைட்டே நம்ம ஒரு கேம் அதுல வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பீச்சை தேடி போலாம்னு சொல்லுவான். இந்த விஷயத்த கேட்டு யாரும் எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ கர்ப்பி பீச்சுக்கு நான் கண்டிப்பா போவேன், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க. கர்ப்பி இந்த பார்ல தான் வேலை செஞ்சிருப்பான். இப்போ இங்க ஏதோ ஒரு விஷயத்த தீவிரமா தேடிட்டு இருப்பான். அந்த விஷயத்த கண்டும் பிடிச்சிருவான். என்னன்னு பார்த்தா அது ஒரு ரிங். இதை அவன் லவருக்காக வாங்கி வச்சிருப்பான். இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரியாததுனால அவளை பத்தி நினைச்சு பார்த்துட்டு தயவு செஞ்சு நீ பத்திரமா இருன்னு சொல்லுவான். அப்படியே அங்க நைட் ஆக கேம்ஸும் அங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சோட்டாவும் லேடியும் பயங்கர டென்ஷன்ல இருப்பாங்க. எதனாலனா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீசா முடிய போகுது. எல்லாரும் ஒன்னா கேம் விளையாட போலான்னு சொன்ன கர்ப்பி அங்க ஆள் இருக்க மாட்டான். அவனுக்காக தான் இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லேடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம போலான்னு சொல்லுவா. அரிசு கர்ப்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், வெயிட் பண்ணி பாக்கலான்னுவான். நாங்க இன்னைக்கு கேம் விளையாடலனா நாங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுவோம்னு சொல்லுவா. அரிசுவால இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாது. இப்போ லேடி நம்ம போலாம் சோட்டா, இவங்களுக்கு ஒன்னும் இன்னைக்கு வீச முடியாது, ஆனா நமக்கு அப்படி இல்லைன்னு சோட்டாவை கூப்பிட்டு கிளம்ப பாப்பா. சரி, அந்த நேரத்துக்கு கர்ப்பி அங்க வந்துருவான். வந்தவன் சாரிடா ஒரு சின்ன வேலை அதான் போயிருந்தேன்னு சொல்லுவான். சோட்டா கோவத்துல கத்தி பேசிடுவான். அப்ப கூட இருந்த லேடி மூஞ்செல்லாம் பாக்கணுமே. கர்ப்பி கோவப்படாதடா சோட்டா, நம்ம இப்ப கிளம்பிடலான்னு எல்லாரும் அங்க இருந்து ஒன்னா கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அங்க கேம் விளையாடுறதுக்காக இப்போ ஒரு பில்டிங் முன்னாடி வந்திருப்பாங்க. உள்ள போய் லேசர் லைட்டை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பாங்க. கர்ப்பி பாத்துக்கலான்னு சொல்ல எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க 3 டேபிள் இருக்கும். ஒரு டேபிள்ல போன்ஸும், 2வது டேபிள்ல ஹெல்மெட் மாதிரியான பொருளும், 3வது டேபிள்ல கத்தி கோடாலி மாதிரியான வெப்பன்ஸும் இருக்கும். கர்ப்பி கையில கத்தி ஒண்ணு எடுத்து வச்சுப்பான். எல்லாரும் போன் எடுத்து அங்க கேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்க கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டேபிள் மேல இருந்த காக்கிள்ஸ் எடுத்து மாட்டிக்காங்கன்னு சொல்ல இவங்களும் அதை கேட்டு கழுத்துல எடுத்து வைக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். அங்க இருந்த டிஸ்பிளேல இவங்க தான் கேம் விளையாட வந்த பிளேயர்ஸ்னு இவங்க 4 பேருமே காட்டும். எல்லா கேம்லயுமே கார்டு வர்ற மாதிரி இந்த கேம்லயுமே ஒரு கார்டு வரும். ஆனா இவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க இந்த கார்டு வரும்னு. ஏன்னா வந்த கார்டு 7 ஆஃப் ஹார்ட்ஸ். இந்த கார்டை பார்த்ததும் அரிசுக்கு டேக் கேம்ல ஒருத்தர் கார்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது ஞாபகம் வரும். நம்புறவங்களை ஏமாத்தி விளையாடுற ரொம்பவே கஷ்டமான கேம். அப்போ 7 வந்தா இன்னும் கஷ்டமா இருக்கும் போல நீ இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. போன்ல கேமை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த கேம்ல ஒருத்தர் ஓனாயாவும் மீதி இருக்கிற 3 பேர் ஆடாவும் இருப்பாங்க. இந்த கேம் மொத்தமா 15 நிமிஷம் நடக்கும். 15 நிமிஷம் முடியும் போது யார் ஓனாயா இருக்காங்களோ அவங்க இந்த கேம்ல வின் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 3 பேரும் கழுத்துல இருக்கிற காகுல்ஸ் அடிச்சு அங்கேயே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கழுத்துல இருக்கிற காகுல்ஸ் அடிச்சு அங்கேயே இறந்து போயிடுவாங்க. அப்போ யார் ஓனாயா இருக்காங்களோ அவங்களோட ஐடி டிஸ்பிளேல வரும். யாருன்னு பார்த்தா அது சோட்டா. அவன் தான் ஓனாயின்னு டிஸ்பிளேல காட்டுவாங்க. அப்போ அங்க கேமுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும். சோட்டா பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம கழுத்துல இருக்கிற காகுல்ஸ கழட்ட பார்ப்பான். அப்போ அரிசு தான் வந்து தடுப்பான். நீ இதை கழட்டணும்னு பார்த்தா காகுல்ஸ் அடிச்சு நீ இறந்து போயிடுவான்னு சொல்லுவான். அப்போ நான் வேற என்னத்தான் பண்றதுன்னு கத்திக்கிட்டு அரிசுவை பார்க்க டக்குன்னு அரிசு ஓனாயா மாறிடுவான். எப்படி மாறினாங்கன்னு தெரியாம இருக்கும்போது கர்ப்பியை பார்த்தா கர்ப்பி ஓனாயா மாறிடுவான். அப்பதான் இவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. யார் ஓனாயா இருக்காங்களோ அவங்க மத்தவங்களோட கண்ணை பார்த்தா அவங்க ஓனாயா மாறுவாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த கேம்ல ஓனாய் கிட்ட இருந்து ஆடுங்க ஒழிஞ்சு கூட ஆடுங்க கிட்ட இருந்து ஓனாய் தான் ஒழிஞ்சுக்கணும்னு சொல்லுவா. இவங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த லேடி கையில ஒரு சுத்தி எடுத்துக்கிட்டு இவங்கள பார்த்து கத்துவா. இவங்க 3 பேரும் இவளை திரும்பி பாத்துற இவ ஓனாயா மாறிடுவா. உடனே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. கர்ப்பி இந்த லேடியை பின்னாலேயே துரத்திட்டு போவான். இவ உயிர் வாழ்றதுக்காக யாரு வேணா கொல்லலான்ற முடிவுல தான் இவ இருப்பா. கர்ப்பி பின்னாலேயே இவளை தேடி வர இவ ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுப்பா. அப்ப சோட்டா கழுத்துல இருக்கிற காகல்ஸ் மூலியமா பேசுவான். தயவு செஞ்சு திரும்ப வந்துரு, நம்ம ஒன்னா இருந்தா மட்டும்தான் இந்த கேம்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்லுவான். அவன் பேசாத எதுவுமே காதுல வாங்கிக்காம ஓடிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துருவா. இப்போ கர்ப்பி இவளை பாத்துருவான். கர்ப்பி இவளை பார்க்க வைக்க என்னென்னவோ ட்ரை பண்ணுவான். ஆனா இவ பார்க்கவே மாட்டா. கண்ணை மூடிட்டே இருக்கும். கோவத்துல கர்ப்பி கையில இருந்த கத்தி எடுத்து வெட்டலான்னு போகும்போது ஜஸ்ட்ல தப்பிச்சிருவா.
தப்பிச்சவ சும்மா இல்லாம பக்கத்துல இருந்த கல் எடுத்து கர்ப்பி வயிற்றுலயே அடிக்கிறா. அடிச்சுட்டு கர்ப்பி கண்ணு பாத்துருவா. கர்ப்பி ஓனாய மாறி கர்ப்பி அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது இந்த லேடி அவனை விடுற மாதிரி இல்ல. மறுபடியும் கல்ல எடுத்து அவன் வயிற்றுல அடி அடின்னு அடிப்பா. இந்த எல்லா விஷயத்தையும் சோட்டா கேட்டுட்டு அழுதுட்டு இருப்பான். கர்ப்பி அவளை திரும்ப அடிச்சு போட்டு பலி தாங்க முடியாம அங்கேயே விழுந்துருவான். அப்போ அங்க அரிசுவோட குரல் கேட்க திரும்பி பார்த்தா அரிசு அங்க இருப்பான். அவனை பார்த்ததும் அரிசு ஓனாயா மாறிடுவான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நம்ம ஒண்ணா இருந்தா மட்டும் தான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லுவான். ஆனா இது எதையுமே காதுல வாங்கிக்காம அரிசுவையே கொல்றதுக்காக வருவா இந்த லேடி. அப்போ டைமிங் காட்டாங்க. டைமிங் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ சோட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல எல்லா கடவுளையுமே வேண்டிட்டு இருப்பான். அப்ப அரிசு இதை எப்படியாவது கழட்டி ஆகணும்னு ஓடிட்டே இருப்பான். திடீர்னு அங்க பார்த்தா லேடி குறுக்க வந்து நிப்பா. உனக்கும் உயிர் மேல ஆசை வந்துச்சுல்ல, நீ எல்லாம் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போற? வாழணும்னு ஆசை இருக்கிறவங்க சாகுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. என்ன ஓனாய மாத்துன்னு கத்துவா. அப்போ கர்ப்பி எனக்கு இதுக்கப்புறம் யார் மேலயுமே நம்பிக்கை இல்லடா அரிசுன்னு கத்துவான். அப்போ லேடி வந்து அவனை கொல்லலான்னு வரும்போது லேடியை பிடிச்சுக்கிட்டு சோட்டா அரிசு இங்க இருந்து போடான்னு கத்துவான். பிரச்சனை இந்த லேடி தானே, எவ்வளவு பிடிச்சாச்சு, இவங்க 3 பேரு ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஒன்னா இருந்து தப்பிச்சு போயிடுவாங்கன்னு பார்த்தா கர்ப்பி கீழே இருந்த கத்தியை எடுத்துட்டு அரிசுவை கொல்றதுக்காக பின்னாலேயே போவான். தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கூட இருக்கிற ஃப்ரெண்டு உயிரையே கொல்ற அளவுக்கு மாறிடுவான் கர்ப்பி. அப்போ அரிசு ஒரு இடத்துக்கு போக அங்க கண்ணாடி இருக்கிறத பார்ப்பான். அதை பார்த்துட்டு கழுத்துல இருக்கிற காகல்ஸை கழட்டணும்னு அங்கேயே ட்ரை பண்ணுவான். இன்னொரு பக்கம் கர்ப்பி நீ மட்டும் தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியாடா அரிசுன்னு கத்துவான். இந்த பக்கம் அரிசுவால எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த கழுத்துல இருக்கிற காகல்ஸை கழட்ட முடியாது. அப்போ கழுத்துல இருந்த காகல்ஸை கட் பண்ணிடலான்ட்டு போகும்போது கண்ணாடி பார்த்தா டேக் கேம்ல இறந்து போன அந்த லேடியோட ஞாபகம் வரும். எங்க இந்த காகல்ஸ் அடிச்சு நம்மளும் இறந்து போயிடுவோமோன்ற பயத்திலேயே அங்கேயே கதறி கதறி அழுவான். என்ன மன்னிச்சிருங்க, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு அழுதுட்டு இருப்பான். அப்போ திரும்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகலான்னு பார்ப்பான். கர்ப்பி கோவத்துல இப்ப சாரி சொல்லி என்னடா பிரயோஜனம், ஒழுங்கா வெளியே வந்துடுறா அரிசுன்னு கத்துவான். இதை கேட்ட அரிசு திரும்பவும் வந்து பயத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். அப்போ ஒரு விஷயத்த நினைச்சு பார்ப்பான். அரிசுவோட அப்பா அவன் பிரதரை பெருமையா பேசிட்டு நீயும் உன் பிரதர் அரிசு மாதிரி மாறிடாதன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாரு. ஆனா இதெல்லாம் எதுவுமே காதுல வாங்கிக்காம அரிசு கேமை தான் விளையாடிட்டு இருப்பான். அப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க கர்ப்பி என்ன ஓனாயா மாத்த அரிசுன்னு கத்திட்டு பலி தாங்க முடியாம கீழே விழுந்துருவான். அப்போ ஒரு ரிங் வந்து வெளியே விழும். இன்னொரு பக்கம் சோட்டா நம்மள யார் தப்பிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா நமக்குள்ள இது கொடூரமா மட்டும் முடிய வேணாமே அழுதுகிட்டே சொல்லுவான். கர்ப்பி அந்த ரிங்கை எடுத்து அவனோட லவரை பத்தி நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அரிசுவை காட்டுறாங்க. மறுபடியும் அந்த விஷயத்த நினைச்சு பாக்குறான். அரிசுவோட அப்பா உன்னால எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க போறது கிடையாது என் வாழ்க்கையிலன்னு சொல்லி அரிசுவை திட்டிட்டு இருப்பாரு. அரிசு இதெல்லாம் கேட்காத மாதிரி இருந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் கூட வந்து சந்தோஷமா பாத்துப்பாங்க. இப்ப அரிசு அழுதுகிட்டே நான் இந்த கேம்ல இருந்து விலகிக்கிறேன், எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, நீங்க இல்லாம இந்த கேம்ல வின் பண்ணி உயிர் வாழ எனக்கு விருப்பம் இல்ல. கர்ப்பி சோட்டா எங்கடா இருக்கீங்க 2 பேரும்னு கேட்பான். ஆனா அவங்க 2 பேருமே பதில் சொல்லாததுனால அவங்கள தேடியும் போயிடுவான். அப்ப சோட்டா லேடியோட வாயை மூடிட்டு அங்கிருந்து இழுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுப்பான். ஹரிசு சோட்டா இருந்த இடத்த வந்து பார்ப்பான். ஆனா அங்க சோட்டாவும் இருக்க மாட்டான், அந்த லேடியும் இருக்க மாட்டான். எங்கடா போனீங்க கர்ப்பி சோட்டான்னு கத்திட்டு கர்ப்பி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துருவான். கர்ப்பி ஹரிசு நம்மள பாத்திர கூடாதுன்னு அங்கே ஒரு இடத்துல அமைதியா ஒளிஞ்சுப்பான். ஹரிசு கத்திக்கிட்டு அவனை கவனிக்காத போயிடுவான். ஹரிசு எங்கடா இருக்கீங்க, எதுக்கிட்ட பேச மாட்டேங்கிறீன்னு கத்திட்டே இருக்க. அப்போ கர்ப்பி வாய மூடு ஹரிசு, கத்திக்கிட்டே இருக்காத. ஹரிசு கர்ப்பியோட குரல் கேட்டோன்னே அவனை தேடிட்டு வருவான். கர்ப்பி உங்க கூட இருக்கும்போது மட்டும்தானே என் கஷ்டத்தை மறந்து சந்தோஷமா இருந்தேன், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்காடா, சம்மர் டைம்ல ஃபன் பண்ணிட்டு இருந்துமே இவன் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹரிசு எங்கடா இருக்கீங்கன்னு கதறிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சோட்டா நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணலன்னு பேசுவான். இது வேற மாதிரியான ஃபன்னா இருந்ததுன்னு சொல்லுவான். ஹரிசு சோட்டா நீயாவது எங்க இருக்குன்னு சொல்லுடான்னு கேட்பான். அதுக்கு சோட்டா எங்களுக்காகவும் சேர்த்து வாழடா ஹரிசுன்னு சொல்லுவான். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ஒரு செகண்ட்ல லேடியே கண்கலங்கிடுவா. வாயில இருந்து கை எடுத்து அவ கத்த மாட்டா. அப்போ டைம் இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கும். லேடி சாகு போறத தெரிஞ்சுக்கிட்டு சோட்டாவை கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் ஹரிசு கதறிட்டு இருப்பான், தயவு செஞ்சு வெளியே வாங்கடா, நான்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு பேசிட்டு இருப்பான். அப்போ ஒரு குரல் கேட்கும், இங்க பாருடா டே ஹரிசு, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அப்போ டைம் குறைஞ்சுக்கிட்டே போக 5-4ன்னு சொல்லும் போது கத்திக்கிட்டே கர்ப்பி கிட்ட போவான். ஆனா அதுக்குள்ள டைம் முடிஞ்சு கழுத்துல இருக்கிற காலர் வச்சு அங்கேயே இறந்து போயிடுவான். இத பார்த்த ஹரிசு முகத்துல ரத்தத்தோட தான் ஃப்ரெண்டு தான் கண் முன்னாடியே இறந்த சோகத்தை தாங்க முடியாம மனசு வலிக கத்தி கதறிட்டு இருப்பான். இத்தோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க.